இயேசு கிறிஸ்துவ தெய்வமாக ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அவன் பிறந்த நாள் என்னப்பான்னா கிறிஸ்துவுக்கு பின் 1934 பிறந்தேன் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளலைன்னா கூட உலக சரித்திரத்தை ரெண்டாக பிரித்து வச்சிருக்கிறார் இயேசு கிறிஸ்து. கம்யூனிஸ்டுக்காரன், நாத்திகன் எல்லாருமே கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று தான் சொல்ல வேண்டும். அவர் இல்லைன்னு சொன்னால் கூட ஒத்துக்கிறான். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 17ஆம் அதிகாரத்திலே 26வது வாக்கியத்திலே தேவனுடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது. மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் ஆண்டவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீது எங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும், உலகத்திலே எத்தனையோ விதமான ஜனங்களை நாம் பார்க்கிறோம். பல தேசங்களில் இன்றைக்கு ஜனங்கள் வாழ்ந்து வருகிறார்கள். ஒவ்வொரு தேசத்திலும் பலவிதமான வழிபாடுகள், கடவுள் நம்பிக்கைகள் இருக்கின்றன. எனவே இந்த கூட்டமானது மதங்களும் கிறிஸ்தவமும் என்ற தலைப்பிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவைகளை நாம் கைப்பிரதிகள் மூலமாக நாம் பலருக்கு விநியோகித்திருக்கிறோம். இந்த கூட்டத்தின் சிறப்புகள் ஒருவேளை நாம் அழைத்தவர்கள் வரவில்லை என்றாலும் இவைகள் சிடி, விசிடி, ஆடியோ கேசட், வீடியோ கேசட்லெல்லாம் கிடைக்கும். நண்பர்களுக்கு நீங்கள் கொடுத்து, அதாவது வாங்கி கொடுத்து, விலை கொடுத்து வாங்கி கொடுத்து நீங்கள் ஊழியத்தை நடத்துங்க. வாங்கி கொடுத்தனோன்னு என்கிட்ட சும்மா வாங்கிட்டு போய் கொடுக்கக்கூடாது. இது நோக்கம் மெய்ப்பொருளை, மெய்யான தேவனை கண்டு கொள்வது எப்படி? பல நம்பிக்கைகள் இருக்கின்றது. ஆன்மீகத்தை வளர்ப்பதற்காகவே மதங்கள் தோற்றுவிக்கப்பட்டன. ஆனால் இந்த மதங்களிலே நன்மைகளும் உண்டு. என்ன நன்மை என்று சொன்னால், இறைவனை அடைவதற்கு, அறிந்து கொள்வதற்கு மதங்கள் கண்டிப்பாக அவசியம். பவுலப்பர் சொல்லுகிறார், மார்க்க வேதங்கள் உங்களுக்குள் அவசியம் தேவையாயிருக்கிறது என்று சொன்னார். மார்க்க வேதங்கள் இல்லாவிட்டால் மெய்யான மார்க்கத்தை அறிந்து கொள்வது கடினம். ஆகவே பலவிதமான நம்பிக்கைகளை நாம் வைத்திருக்கிறோம். உங்களுக்குள் தெரியும், கிறிஸ்தவத்துக்குள்ளே ஏராளமான பிரிவுகள் இருப்பதன் நோக்கம் வேதத்தை நன்றாக ஆராய்ந்து பார்ப்பதற்காகவே இத்தனை விதமான டினாமினேஷன்ஸ் இருக்கிறது. ஒரு வகையிலே நன்மை செய்தாலும் மற்றொரு வகையிலே மதம் தீமையாயிருக்கிறதை பார்க்கும். மத கலவரங்கள், மத சண்டைகள், விரோதங்கள், வெறுப்புகள், போட்டி பொறாமைகள், இவைகளெல்லாம் மதத்தினாலே உண்டாகக்கூடிய தீமைகள். ஆகவே மதம் என்பது வெறியாக இருக்கக்கூடாது. யானைக்கு மதம் பிடித்து கொண்டது என்று சொல்லுகிறோம். சும்மா இருக்குமா? அது மதம் பிடித்த யானை அநேகருக்கு அழிவை உண்டாக்கும். மதம் என்று சொன்னாலே ஒரு வகையிலே வெறி என்றே சொல்லலாம். ஒவ்வொரு மதஸ்தர்களும் தங்களுடைய மதம்தான் சிறந்தது என்பதை நிரூபிப்பதற்காக வெறித்தன்மையோடு கூட செயல்படுவது மக்களுக்கு அழிவை உண்டாக்குகிறது. மத கலவரத்தினாலே எத்தனையோ உயிர்கள் பறிக்கப்படுகின்றன. அப்பாவி உயிர்கள் எல்லாம் வீணாய். நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஏராளமான மத கலவரங்கள் உண்டு. காரணம், இந்தியாவில் ஏராளமான மதங்கள் இருக்கிறது. கத்தோலிக்கர்களுக்கும் புரோட்டஸ்டன்ட்களுக்கும் இன்றைக்கும் சண்டை உண்டு. இங்கிலாந்து கிறிஸ்தவர்கள், அயர்லாந்து கிறிஸ்தவர்கள் என்று அவர்களுக்குள்ளே வித்தியாசமான கோட்பாடுகள். புத்த மதத்திலே பிரிவுகள், இஸ்லாமியத்திலே 3 பிரிவுகள். இவையெல்லாம் எதை காட்டுகின்றன என்றால், நான் உன்னை விட அதிகம் அறிந்திருக்கிறேன், நான் சொல்வதுதான் சரி. ஆகவே மதங்கள் தீமைக்கும் காரணமாயிருக்கிறது, நன்மைக்கும் காரணமாயிருக்கிறது. இந்த மதம் அவசியமா என்ற ஒரு கேள்வியும் உண்டு. அதை நாம் முடிவிலே சிந்திப்பலாம். நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள். மதங்களை யார் உண்டாக்கியது என்ற ஒரு கேள்வியும் நமக்கு தேவை.
எனவே இந்த வரும் இன்றைக்கும் நாளைக்கும் சில முக்கியமான காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். நீங்கள் இவைகளை கவனித்து மற்றவர்களுக்கும் சொல்லி ஆத்ம ஆதாயத்தை நீங்கள் தொடர்ந்து செய்யும்படி உங்களை அன்பாய் வேண்டிக் கொள்ளுகிறேன். பூர்வ காலத்திலே மதம் அல்லது கடவுள் என்ற ஒன்றை மனிதன் அறியாமல் இருந்தான். அது கற்காலம் என்று சொல்லலாம். பூர்வ காலத்து மனிதனுக்கு ஒன்றுமே தெரியாது. கடவுள் என்ற ஒரு எண்ணம் கூட அவன் உள்ளத்தில் வரவில்லை. காரணம் என்ன என்றால், பாவமானது கடவுளையும் மனிதனையும் பிரித்து வைத்து விட்டது. எனவே கடவுளை பற்றி அறிந்து கொள்வதற்கு மனிதனால் முடியவில்லை. பாவம் அவனை தடுத்து விட்டது. இந்த பாவம் என்பது எல்லாருக்கும் பொதுவானது. ஹிந்து பாவம், கிறிஸ்தவ பாவம், முஸ்லிம் பாவம் என்றெல்லாம் கிடையாது. வெள்ளைக்காரன் பாவம், ஜெர்மனி பாவம், ஜப்பான் பாவம், இந்தியா பாவம், இப்படிலாம் ஒன்றும் இல்லை. பாவம் பாவம் தான். இல்லை பெரிய பாவமும் கிடையாது, சின்ன பாவமும் கிடையாது. ஆண் பாவமும் இல்லை, பெண் பாவமும் இல்லை. எல்லாம் பாவம் என்றால் ஒன்று தான். பாப் என்ற சமஸ்கிருத வார்த்தையை தமிழிலே பாவம் என்று சொல்லுகிறோம். தமிழிலே அதற்கு ஒரு நல்ல வார்த்தை உண்டு, மலம் என்று வைத்திருக்கிறார். தமிழிலே பாவத்துக்கு மலம், சகச மலம். சகசம் என்றால் தொடர்பு, தொடர்புடைய பாவம். எப்படி தொடர்புடையது? தகப்பன் தாய் வழியாக பிள்ளைக்கு வருகிறது. பைபிளில் படித்தீர்களானால், நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாபத்திலே கற்பம் தரித்தாள் என்று சங்கீதத்தில் வாசிக்கிறோம். தாய் என்றால் பெற்ற தாயை அவர் சொல்லவில்லை, ஆதி தாய், முதல் தாய். அந்த முதல் தாய் செய்த ஒரு மீறுதலினாலே அவளுக்குள் எல்லாரும் பாபிகளாக மாறிவிட்டார். இதைத்தான் நம்முடைய பழமொழியிலும் பார்க்கிறோம். தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை, அப்பனுக்கு பிள்ளை தப்பாம பிறக்கிறான் என்றெல்லாம் பழமொழி சொல்லும். தாய் தகப்பனுடைய குணம் பிள்ளைக்கு அமைவது இயற்கை. நமது வீட்டிலேயே சில சமயம் நம்ம பார்த்துருக்குறோம் இல்லையா? பிள்ளையினுடைய குணங்களை பார்த்து இது அம்மா மாதிரி, இது அப்பா மாதிரி என்று சொல்லுகிறோம். குணம். ஏன் இந்த குழந்தை சண்டை போடுது? அவங்க அப்பா மாதிரி. ஏன் இது எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்குது? அது அவங்க அம்மா மாதிரி. இந்த குணம் இரத்தத்தின் வழியாக வந்துவிடுது. தொடர்பு உடைய பாவம், சகசமலம். அப்ப மனிதனுக்குள் பாவம் இருக்கிறது என்பதை எல்லா மதத்தினரும் ஒத்துக்கொள்ளுகிறார்கள். பாவமே இல்லைன்னு யாரும் சொல்லல. கடவுளை நம்பாத புத்த மார்க்கத்தார், ஜைன மார்க்கத்தார் கூட தாங்கள் இந்த உலகத்திலே பல பிறவிகள் எடுத்து பாபத்தலையிலிருந்து விடுதலை பெறுவோம் என்று நம்புகிறார்கள். அவர்கள் பல பிறவி கொள்கையை வைத்திருப்பதற்கு காரணமே கடவுளை அறியாத நிலை. கடவுள் என்று ஒருவர் இருந்தால் அவர் நமக்கு எல்லாம் செய்வார் என்று நம்பியிருப்பார்கள். அவர்கள் கடவுளற்ற மார்க்கத்தை உண்டாக்கினார்கள். ஆகவே அவர்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை. உன்னுடைய மரணத்துக்கு பின்னால என்ன என்று கேட்டா தெரியாது. நான் பல பிறவிகள் எடுத்து கடைசியில் ஒரு சின்ன தூசி மாதிரி ஆகி அப்படியே காற்றோட கலந்துருவேன் என்று அவர்கள் சொல்வார்கள். இது நம்பிக்கையற்ற தங்களை சமாதானப்படுத்திக் கொள்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு காரியம். ஆகவே பாவம் கடவுள் நம்பிக்கை உள்ளவனுக்கும் நம்பிக்கை இல்லாதவனுக்கும் நன்றாய் தெரியும். படித்தவனுக்கும் தெரியும், படிக்காதவனுக்கும் தெரியும். நல்லவனுக்கும் தெரியும், கெட்டவனுக்கும் தெரியும். நல்லவன் நல்ல பாவம் செய்வான், கெட்டவன் கெட்ட பாவம் செய்வான். நல்லா குடிச்சிட்டு வீட்டில் சண்டை போட்டு பாத்திரம் பண்ணமெல்லாம் உடைச்சி, மனைவியை அடித்து, பிள்ளைகளை அடித்து, தெருவில் போய் உருண்டுகிட்டு இருக்கிறவன் கெட்ட பாவி. நல்லா குடிச்சிட்டு வீட்டில் போய் கம்முன்னு படிச்சுட்டு போத்திக்கிட்டு படுத்துக்கிறவன் நல்ல பாவி. ஆனால் ரெண்டு பேரும் குடிகாரன் தான். நல்ல வித்தியாசமே கிடையாது. படித்தவன் படித்த பாவம் செய்வான், படிக்காதவன் படிக்காத பாவம் செய்வான். புத்திசாலித்தனமாக பாவம் செஞ்சு தப்பிச்சுக்கலாம் நினைக்கிறவங்க உண்டு, புத்தி இல்லாமல் செஞ்சு மாட்டிக்கிறவங்க உண்டு. மாட்டிக்கிட்டவங்கெல்லாம் திருட, மாட்டாதவங்கெல்லாம் யோக்கியம் கிடையாது. மாட்டாதவனும் கூட அவன் சந்தர்ப்ப சூழ்நிலையில் தன்னை காத்து கொள்கிறான். ஆகவே பாவம் தொடர்புடையது. பைபிள் சொல்கிறது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்கள் ஆனார்கள். இந்த பாவத்திலிருந்து என்னை யார் விடுதலையாக்குவார்? ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், நிர்பந்தமான மனிதன் நான், இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை நான் நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன்,
ஆனால் நல்லது செய்வது என்னிடத்தில் இல்லை. ரொம்ப பேர் சொல்லுவாங்க, நான் குடிக்க வேண்டாம்னு தான் சார் நினைக்கிறேன், ஆனால் அந்த நேரத்தில் இழுத்துக்கிட்டு போயிடுது, ஃப்ரெண்ட்ஸ் கூட்டிகிட்டு போயிட்டாங்க, சூழ்நிலை அந்த மாதிரி என்று சூழ்நிலை, நண்பர்கள் இவர்கள் மேலே பழிய போட்டு நாம் நம்மை திருப்தி செய்து கொள்கிறோம். ஆகினாலே பாவம் என்பது எல்லாருடைய வாழ்க்கையிலும் சின்ன பிள்ளையிலிருந்து வயதானவங்க வரைக்கும் பாவம் ஆட்கொண்டு இருக்கிறது. ஆகவே மனிதன் பாவத்திலே வாழ்ந்த காலத்தில் கடவுளை பற்றி அறிகின்ற அறிவு அவனுக்கு இல்லை. அப்படியானால் அவன் கடவுளை எப்படி அறிந்து கொள்வது? அவனுக்குத்தான் பாவம் அவனை மறைத்து விட்டதே. எப்படி அவன் கடவுளை அறிய வைப்பது? ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், 19ஆம் வாக்கியத்தில், பாவத்தை குறித்த அறிவு அவர்களுக்குள் இருக்கிறது. 19-20 வாசிக்கிறோம், அவர்கள் போக்கு சொல்வதற்கு இடமில்லை. 20ஆம் வாக்கியத்தில் தெளிவாக சொல்வது, உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு இவை காட்டப்படுகின்றன. தெய்வம் பாவ மனிதன் மீது அன்பு கொண்டதினாலே அவன் தன்னை அறியாதிருக்கும் வேளையில் தன்னால் உண்டாக்கப்பட்டவைகளை கொண்டு கடவுள் ஒருவர் உண்டு என்பதை நம்ப வைக்கிறார். இது ஆண்டவருடைய அன்பை காட்டுகிறது. அவன் தான் பாவம் செஞ்சு போயிட்டானேன்னு அவர் விட்டுறல. மனிதன் வீழ்ச்சி அடைந்தாலும் அவனில் ஒரு ஆட்சியை அவர் நடத்தி கொண்டுதான் இருக்கிறார். வீழ்ச்சியில் இறைவனுடைய ஆட்சி என்றே சொல்லலாம். எப்படியாவது அவன் தன்னை அறிந்து கொள்ள வேண்டும், தடவியாகிலும் என்று சொல்லுகிறார். தடவி பார்த்தாகும். அப்ப இறைவனுடைய அன்பு தன்னை மனிதனுக்கு கடவுளாக காட்டுவதற்கு அவர் எடுத்துக்கொண்ட முதலாவது வழி இயற்கை வழி, தான் உண்டாக்கினவைகளை கொண்டு. சங்க இலக்கியங்களில் எல்லாம் கடவுளை பற்றியோ மதங்களை பற்றியோ எதுவும் இல்லை. நம்ம தமிழ்நாட்டு ஓலை சுவடிகள், சங்க இலக்கியங்கள் என்று சொல்லுகிறார்களே, அவைகளிலே கடவுளை பற்றி மதங்களை பற்றி ஒரு குறிப்பும் இல்லை. கடவுளை பற்றி வருவதெல்லாம் கிறிஸ்துவுக்கு பின்பாடு வந்த இலக்கியங்களில் தான் காணப்படுகிறதே தவிர கிறிஸ்துவுக்கு முன்பு உள்ள இலக்கியங்களிலே இல்லை. ஆனால் இயற்கையை வழிபட்டதை பற்றி சில இலக்கியங்கள், தொல்காப்பியம், ஐந்திணை போன்ற சில செய்யுட்கள் சொல்லுகிறது. மண் திணிந்த நிலனும் நிலநேந்திய விசும்பும் விசும்புதை வரு வழியும் வழிதலைய தீயும் தீமுரணிய நீரும் என்றாங்கு ஐம்பெரும் பூதத்து இயற்கை போல. இயற்கை, இயற்கையை மனிதன் கடவுள் என்று நம்பினான். மண் திணிந்த நிலன், மண்ணால் நிறையப்பட்ட பூமியை பார்க்கிறான். இதுல எத்தனை விளைச்சல்கள், மரம், செடி, கொடி, ஆடு, மாடுகள், மிருகங்கள் எல்லாம் பார்த்துக்கான். ஏப்பா எங்க போனா உயரம், மலை எவ்வளவு பெருசு இருக்கு, அங்கிருந்து பார்த்தா பூமி எவ்வளவு பெருசு தெரியுது. ஆகவே மண்ணை அவன் கடவுள் என்று நினைத்ததிலே வியப்பில்லை. மண் திணிந்த நிலன், நிலன் ஏந்திய விசும்பு, விசும்பு என்றால் ஆகாயம். நிலம் தம் மேலே பார்த்தா, நிலத்திலிருந்து பார்த்தால் ஆகாயம், ஆகாய விரிவிலே அவன் பார்க்கின்ற அதிசயங்களே, அப்பா அது ஒரு கடவுள், ஆகாயம் கடவுள். விசும்பு தை வரு வழி, அந்த ஆகாயத்தின் வழியாக வருகின்ற வழி என்றால் காற்று. பெரிய காற்று அடித்து அதுக்கு என்ன பேர் வச்சிருக்கிறோம்? சூறாவளி என்று சொல்லுகிறோம். சூறையாடி கொண்டு போகிற காற்று சூறாவளி. வழி என்றால் காற்று. அந்த விசும்பின் வழியாக, ஆகாயத்தின் வழியாக வருகின்ற காற்று பலமான மரங்களை வேரோடு புரட்டி விடுகிறது. 10 பேர் சேர்ந்தாலும் மரத்தை அசைக்க முடியாது. ஆனால் காற்று வேரோடு சாய்த்து விடுகிறது. ஆகவே காற்று தன்னை விட சக்தி வாய்ந்தது என்று நினைத்து காற்றை தெய்வமாக நினைத்தார். அந்த காற்று அடிக்கும் போது ஒன்றோடு ஒன்று மரங்கள் உராய்வதனால் ஏற்படுகிற தீ, தீ பக்கத்தில் போக முடியல. ஒரு நிமிஷத்துல எல்லாத்தையும் எரிச்சிருது. பக்கத்தில் போனால் நம்மளும் எரிஞ்சிருவோம். தீயை பார்த்து மனுஷன் ஓட ஆரம்பிச்சான். ஆகவே இந்த தீயை பார்த்தான், இது ஒரு கடவுள். அக்னி, தீ, நெருப்பு, இது ஒரு கடவுள். அப்ப நிலம், தீ, நீர், வழி, விசும்பு ஐந்தும் கலந்த உலக மயக்கம். 5 நிலை தொல்காப்பியத்தில் சொல்கிறார். அப்போ இந்த அக்னியினால ஏற்படக்கூடிய உஷ்ணம் அப்படியே மேகத்தில் கலந்து குளிர் காற்று வீசும்போது மழையாய் பொழிகிறது. சின்ன சின்ன துளியா விழுகுது, பெரிய வெள்ளமா போகுது.
இப்போ டிவிலெலாம் பார்த்துருப்பீங்க, நியூஸில் மகாராஷ்டிரா, பாம்பே எல்லாம் தண்ணியில் மூழ்கி கிடக்குது. கடந்த 100 ஆண்டுகளில் இந்த மாதிரி நடந்ததே இல்லைன்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அழிவெல்லாம் ரொம்ப அதிகமாக நியூஸில் வருது, டிவியில் காட்டுறாங்க. காரணம் என்னன்னு சொன்னால், இதெல்லாம் கடைசி காலத்துக்கான அடையாளம். ஜெர்மனியிலேருந்து என்னுடைய மகள் ஃபோனில் பேசினா, பயங்கரமான ஒரு 20 நிமிஷம் ஒரு மழை பெஞ்சதான், கல் மழை, நல்லா முட்டை பெருசு ஐஸு, முட்டை பெருசு, இவ்வளோ பெருசு. காரு, வீடு, ஜன்னல், கண்ணாடி எல்லாம் சுக்காண்டு நொறுங்கி போச்சு. எத்தனையோ வீடுகள் பொத்தலாகி போச்சு. என் மக வீட்டில் மேலே ஓடெல்லாம் உடஞ்சி, இப்போ எல்லார் வீட்லேயும் மேலே பிளாஸ்டிக் ஆயுதம் போட்டு குடிசையில் போட்டிருப்பாங்க பாருங்கள், குடிசை ஜனங்கள் பிளாஸ்டிக் துணி விரிச்சு. அது மாதிரி பணக்காரங்கள்லாம் பிளாஸ்டிக் துணி விரித்து உட்காந்துருக்குறாங்க. சேல்னு போட்டு ஆயிரக்கணக்கில் கார் வெளியில் நிறுத்தி வச்சுருப்பாங்க. செகண்ட் ஹேண்ட் கார், ஃபஸ்ட் கிளாஸ் கார் எல்லாம் போச்சு, அடித்து நொறுக்கி எல்லாம். எங்கள் மருமகன் காரும் எல்லாம் போச்சு. சும்மா ஒரு 20 நிமிஷத்தில் ஊரை கொள்ளையடிச்சிட்டு போனேன். பயிர் பச்சைகள், வயலில் விளைஞ்ச எல்லாம் போச்சு. மக்காச்சோளம் போச்சு, உருளைக்கிழங்கு போச்சு, எல்லாம் போச்சு. ஜனங்களுக்கு ஒரு அதிர்ச்சி. சில பேர் கடவுளை திட்டுறாங்களாம், ஏன் கடவுள் இப்படிலாம் செய்கிறாருன்னு. எல்லாருக்கும் கடவுள் மேலே தான் குற்றம் சொல்லதை தவிர தங்களுடைய குற்றம் என்னன்னு அவங்க யோசித்து பார்க்குறதே இல்லை. கேவலமான பாவங்களை செய்கிற ஜனங்கள், வஞ்சனையான சம்பாத்தியம், பிறர் அடுத்துக்கடுத்து சம்பாதிப்பது, கொலை கொள்ளை, விபச்சாரம் போன்ற பாவங்களில் ஈடுபட்டு மேற்கத்திய நாடுகள் அழிவுக்கு நேராக போய் கொண்டிருக்கிறது. அமெரிக்கா தேசம் முதல் இன்றைக்கு ஐரோப்பிய நாடுகள் எல்லாவற்றிலும் பயங்கரமான அழிவுகள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்தியாவிலேயும் மகாராஷ்டிரா, குஜராத்தில் ஏராளமான அழிவுகள் காணப்படுகின்றன. காரணம், அங்குள்ள மக்கள் கடவுளை நினைக்கிறது இல்லை, மதஸ்தர்கள். ஆனால் கடவுள் மேல நம்பிக்கை கிடையாது. நாத்திகனாவது கடவுள் இல்லைன்னுறான். ஆத்திகன் கடவுள் உண்டு என்று சொல்லிக்கொண்டே அவரை இல்லாமல் ஆக்குறான். அதான் வித்தியாசம் நாத்திகனுக்கும் ஆத்திகனுக்கும். கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டா வம்பே இல்லை, அவன் என்னன்னாலும் செய்யலாம். இவன் கடவுள் உண்டுன்னு சொல்லிக்கிட்டே கடவுள் இல்லை என்பதை நிரூபிக்கிறான். ஆக பொதுவாக இந்த இயற்கை சக்திகள் கடவுள்களாக அவனுக்கு தோற்றப்பட்டன. ரிக்வேதத்தினுடைய முதல் வார்த்தை அக்னி என்று ஆரம்பிக்கிறது. பைபிளில் முதல்ல என்ன சொல்லியிருக்குது? ஆதியிலே தேவன். அப்போ இன்றைக்கு உலகத்தில் உள்ள பலவிதமான மார்க்கங்கள், கிறிஸ்துவ இயேசுவுக்கு முன்பு உலக சரித்திரத்தை ஆண்டவர் 2ஆக பிரிச்சிட்டார், கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின் என்று. இயேசு கிறிஸ்துவ தெய்வமாக ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அவன் பிறந்த நாள் என்னப்பான்னா, கிறிஸ்துவுக்கு பின் 1934ஆம் வருஷம் பிறந்தேன் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளலைன்னா கூட உலக சரித்திரத்தை 2ஆக பிரித்து வச்சிருக்கிறார் இயேசு கிறிஸ்து. கம்யூனிஸ்டுக்காரன், நாத்திகன் எல்லாருமே கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின் என்று தான் சொல்ல வேண்டும். அவர் இல்லைன்னு சொன்னா கூட ஒத்துக்கிறான்.